வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னம் தற்பொழுது முடக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதா? நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தீர்ப்பு. சற்று முன் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து விட்டார். மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது பல்வேறு வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்தார். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் அதை முடக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 24 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் முழுவதுமாக திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆகையால் அவர் தொடர்ந்த வழக்குகள் அனைத்தும் விசாரணை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் இந்த வழக்கை தொடரவில்லை. கிட்டத்தட்ட 42 பேர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளனர். எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று. ஆகையால் ஓபிஎஸ் தொடர்ந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்து கொள்வோம், ஆனால் மற்றவர்கள் செய்த மனுவை எங்களால் தள்ளுபடி செய்ய முடியாது. மேலும் தேர்தலுக்கு முன்பாக இது விசாரணைக்கு வரும், இறுதி தீர்ப்பை நாங்கள் வெளியிடுவோம் என்று நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது ஓபிஎஸ் அவர்களுக்கு பாதகமாக மாறக்கூடுமா என்று இனி நாம் எந்த ஒரு ஆலோசனையும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அவர் திமுகவில் இணைந்து விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுவது என்னவென்றால், அதிமுகவில் இனி இரட்டை இலை சின்னம் பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை எடுக்கக்கூடிய முடிவு, ஆலோசனை எல்லாம் நீதிமன்றம் அந்த ஒற்றை வார்த்தையில்தான் இருக்கிறது, நீதிமன்றத்தின் தீர்ப்பில்தான் இருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும். அதில் இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் ஒட்டுமொத்த தோல்வியை தழுவி அதிமுக என்ற ஒரு கட்சியே இருந்த இடம் தெரியாமல் மாறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் என்று பலரும் எச்சரிக்கை செய்துள்ளனர். நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்காக வருகின்ற திங்கட்கிழமையன்று இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. இந்த வழக்கில் எடப்பாடி வெற்றியடைந்தால் மட்டும்தான் இரட்டை இலையோ அதிமுகவின் பொதுச் செயலாளரோ முழுமையாக அதை அனுபவிக்க முடியும். அவருக்கு இணையாக யாரும் இல்லை. ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும், தேர்தலில் புதிய சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கே கொடுக்கலாமா அல்லது வேண்டாமா என்பதை மட்டும் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.